முருகனுக்கு ஆறுமுகம் என்று பெயர் வந்ததற்கு பின்னால் ஒரு அழகான புராண கதை இருக்கிறது. சிவன் மற்றும் பார்வதியின் மகனான முருகன் உலகை அச்சுறுத்தி வந்த சூரபத்மன் அப்படின்ற அசுரனை அழிப்பதற்காக தோன்றியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உருவான விதம் மற்றும் வளர்ந்த கதையின் காரணமாகவே அவருக்கு 6 முகங்கள் அமைந்தன. இந்த பின்னணியில் உள்ள முக்கிய காரணங்கள் இதோ. சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்தார். அப்போது அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தெய்வீக தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த பொறிகளின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அவை வாயு பகவான் மற்றும் அக்னி பகவான் மூலமாக கங்கை ஆற்றில் கொண்டு சேர்க்கப்பட்டன. கங்கை நதி அந்த பொறிகளை சரவண பொய்கை அப்படின்ற ஒரு குளத்தில் போய் கொண்டு சேர்த்ததாம். சரவண பொய்கையில் விழுந்த அந்த 6 தீப்பொறிகளும் 6 அழகான குழந்தைகளாக மாறின. அங்கே இருந்த கார்த்திகை பெண்கள் 6 பேரும் அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து ஆளுக்கொருவராக அன்போடு வளர்த்தார்களாம். இதனால தான் முருகனுக்கு கார்த்திகேயன் அப்படின்ற பெயரும் உண்டு. ஒரு நாள் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் சரவண பொய்கைக்கு வந்தனர். அங்கு 6 கார்த்திகை பெண்களின் மடியில் வளர்ந்து கொண்டிருந்த 6 குழந்தைகளையும் பார்த்த பார்வதி தேவி அளவற்ற தாய்ப்பாசத்துடன் அந்த 6 குழந்தைகளையும் வாரி அணைத்து ஒன்றாக சேர்த்தார். அன்னை பார்வதி 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அணைத்த போது அந்த 6 உடல்களும் ஒன்றாக இணைந்து 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரே குழந்தையாக மாறியது. 6 முகங்களை கொண்டவராக தோன்றியதால் அவருக்கு ஆறுமுகம் என்ற பெயரும் வந்தது. முருகனின் இந்த 6 முகங்களுக்கும் ஆன்மீக ரீதியாக தனித்தனி அர்த்தங்கள் மற்றும் கடமைகள் இருப்பதாக கூறுகிறது. முதல் முகம் உலகத்தில் உள்ள இருளை நீக்கி பேரொளி வீசுகிறது. 2ஆம் முகம் பக்தர்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு அருள் புரிகிறது. 3ஆம் முகம் முனிவர்கள் மற்றும் ஞானிகளின் வேள்விகளை காத்து அருள் செய்கிறது. 4ஆம் முகம் உலகப் பொருட்களின் இரகசியங்களை உபதேசிக்கிறது, மந்திரத்தை சிவனுக்கு உபதேசிப்பது போல. 5ஆம் முகம் தீயோர்களை அழித்து தர்மத்தை காக்க போர் புரிகிறது. 6ஆம் முகம் வள்ளி மற்றும் தெய்வானியிடம் அன்பு பாராட்டி பக்தர்களுக்கு பேரின்பம் அளிக்கிறது. சுருக்கமாக சொன்னால் 6 வெவ்வேறு பொறிகளாய் தோன்றி 6 குழந்தைகளாய் வளர்ந்து அன்னையின் பாசத்தால் 6 முகமாய் இணைந்ததால் அவர் ஆறுமுகப் பெருமான் என்று அழைக்கப்படுகிறார்.